JCI Coimbatore Zenith from Coimbatore. My name is JCHGF Sindhu. I am a professional zone trainer from Zone 17. இன்னைக்கு JCI பெருந்துறை Elite arrange பண்ணிருக்க Hindustan Arts and Commerce College we have come to take training session about professional ethics. ஓகேங்களா? Understood? அதுக்கு முன்னாடி நான் உங்களோட பேர் எல்லாமே தெரிஞ்சுக்கலாமா? என்ன டிபார்ட்மெண்ட் நீங்க? பிகாம். ஓகே. ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் என்ன இயர்? செகண்ட் இயர். ஓகே, பிகாம் செகண்ட் இயர் from Hindustan College. நம்ம ஃபர்ஸ்ட் உங்க பேர்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி we will have one good games. வெச்சுக்கலாமா கேம்? எனக்கு வந்து இப்போ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாம் நீங்க I don't want like this. எவ்வளோ பேருக்கு கேம் போகணும்னா நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லிசன் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு டைம் தான் ரூல் சொல்லுவேன். அந்த ரூல்ஸை யார் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த டீம் வந்து வின் பண்ணும். அதுக்கு பாயிண்ட்ஸ். ஓகேவா? உங்க டீம் ஒரு பேர் வேண்டி டக்குனு ராயல் ஸ்பார்டன்ஸ் சொல்லுங்க. டைட்டன்ஸ் சொல்லிருக்குமா? யார் நீங்க? அவெஞ்சர்ஸா? பிடிஎஸ்ஸா? யார் நீங்க? சும்மா பேர் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. எம்பையர். ஓகே, ராயல்ஸ், ஸ்பார்டன்ஸ், எம்பையர்ஸ், இந்த டைட்டன்ஸ் தான் நானே வெச்சேன். ஓகேவா? டன். We are going to play a game now. நீங்க உங்களுக்கு நல்லா நான் ரூல் சொல்றேன் கேளா. 20% நீங்க ஃபர்ஸ்ட் 20 மட்டும் தான் எல்லாத்துக்கும். And first team, second team, and third team, and fourth team. இந்த கேம் செஞ்சதா வரீங்க. ஃபர்ஸ்ட் டீம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரே ஒரு பர்சன் பண்ணி லிசன். நீங்க எல்லாரும் கேட்டுக்கோங்க. இப்போ சொல்லிட்டே தான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஓகே. டீம் ஒரு பர்சன் சூஸ் பண்ணனும். அந்த பர்சன் வந்து நான் கண்ண கட்டிடுவேன். ஓகே? அந்த பர்சனை இன்னொரு பின்னாடி பர்சன் தான் கைட் பண்ண போறீங்க. நான் சொல்ற டார்கெட்ல அந்த பர்சனை நீங்க கூட்டிட்டு போகணும். வாயில எந்த வேர்ட்ஸ் பேசக்கூடாது. You all have to be keep quiet. No speaking at all. ஓகே? நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்ப கண் கட்டிட்டே வெச்சுக்கோங்க. இவங்க வந்து நீங்க எல்லாரும் உள்ள இருக்கீங்க. எல்லாரும் ஒரு நாள் வெளிய போங்க. நீங்க ஒரு நாள் செய்வீங்க. Like this we will be standing. Turn and stand now. Okay? If I tap 2 times the right, she has to turn right. If I tap 2 times the left, she will turn left. If I tap 2 hands, she will stop. Okay? இந்த மாதிரி அவங்களுக்கு நீங்க டைரக்ஷன் கொடுக்கணும். நான் சொல்ற இடத்துக்கு எவ்வளவு ஃபாஸ்டா எல்லா டீமும் கொண்டு போறீங்கன்னு தான் கேட்கும். ஓகே? ஃபர்ஸ்ட் யார் டீம் வந்து கணக்கடிக்கா? யார் வந்து சீக்கிரம் வரணும். ஒன்னாதான் இருக்கு. ஓகே? ஒரு 2 பாய்ஸ் முன்னாடி நீங்க ஏச்சிப்பாங்க. ஒரே ஒரு பாராகிராஃப் அது நீங்க அவங்க கைட் பண்ண போறீங்க. டீம் வர்க். The last person is the guider. The last person is the guider. நான் உங்களுக்கு மட்டும் தான் சொல்றேன் டெசிஷன் என்னன்னு சொல்லிட்டு. டெஸ்டினேஷனுக்கு கூட்டிட்டு போறது உங்களோட கடமை. எப்படி தட்டுவீங்க? லெஃப்ட் அவங்களுக்கு லெஃப்ட் போனா நீங்க லெஃப்ட் தட்டுங்க. 2 times tap. After 3 taps you have to tap. நீங்க கரெக்ட்டா தான் பண்ணணும். ஓகே? பின்னாடி பாருங்க. யார் சொல்றா? Your team has to reach this what word? Hold on, I'll say that. Okay, this is the point. Your team has to come here. And the point is
Ready? And listen now, okay? Start. இப்ப யார் கேட்கணும்? நீங்க தான் கேட்கணும். அழுத பிள்ளைக்கு தான் பால். அழுகாம இருக்கிற பிள்ளைக்கோ இல்லை கேட்காம இருக்கிற பிள்ளைக்கோ பசி வந்தாலும் சோறு சரியா? அந்த மாதிரி யாரெல்லாம் வாலண்டியராக வரீங்களோ அவங்களுக்கெல்லாம் என்டர்டைன்மெண்ட் கிடையாது, சாக்லேட் கிடையாது, ஒன்லி டிவி செஷன். ஓகேவா? பரவாயில்லையா? சாக்லேட் கொடுக்குறது பரவாயில்ல. டாபிக் என்ன? Professional ethics. What is profession? What is profession? Professional na என்னமா? யார் பார்த்து நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லுவீங்க? டாக்டர், டீச்சர், 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 கலெக்டர், trainer, career. You should answer only to me, okay, not to your friends. எனக்கு கேட்கணும், என் கூட தான் நீங்க பேச போறீங்க. ஓகே, டன். தம்ஸ் அப். எல்லாரும் அக்ரிமெண்ட் ஓகேனா தம்ஸ் அப். எல்லாரும் அக்ரிமெண்ட் பாத்து ஓகே. நிறைய பேர் நம்ம சில டைம்லாம் வந்து ஒரு ஹிடன் டஸ்ட்பின் இருக்கு நம்ம கூட. தெரியுமா? ஹிடன் டஸ்ட்பின் தெரியுமா? எங்க இருக்கும்? எங்க இருக்கு? ஹிடன் டஸ்ட்பின் இருக்கு தெரியல. நம்ம வேற அந்த ஹிடன் டஸ்ட்பின்ல எப்ப எந்த குப்பையை போடணும், எந்த குப்பை போடக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்றது எல்லாமே நம்மளோட விஷயம் தான். அது வேற எதுவும் இல்லை, உங்களோட கால் தான். உங்க கால் தான். நான் சொல்ற எல்லா விஷயத்தையும் நீங்க எடுத்து யோசிச்சு இப்படி எடுத்து போயிட்டா நல்லது. இல்லை நான் சொல்றது உங்களுக்கு ஏதாவது பிடிக்கல, நான் ஏதாவது கோவப்பட்டு திட்டேன், ஏதாவது மிஸ்டேக்காக ஒரு வார்த்தை ஏதாவது யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எப்போ அந்த டஸ்ட்பின் யூஸ் பண்ணணும்? அந்த மாதிரி நீங்க பிஹேவ் பண்றது தான் இருக்கு. நான் பேசுறதும் நான் திட்டுறதும் நல்லா பேசுறேன். ஓகேவா? கோஆபரேட் பண்றீங்களா? டன். குட். தம்ஸ் அப். காலண்டா எட்டு கைக்கு கூப்பிட்டுக்கே கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. வயசாச்சுல பாப்பா கொஞ்ச நாள் சரி. So what is professional? Come to the topic. What is professional? அமைதியா உட்கார்ந்துட்டு பேர் ப்ரொஃபஷனலே கிடையாது. எப்பயுமே நம்ம வந்து யாரோ சொல்றாங்க அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு பேர் வந்து அன்ப்ரொஃபஷனல் பிஹேவியர். ஆமாவா? ஒரு மரியாதை, ஒருத்தவங்க ஒரு விஷயம் நம்மளை பார்த்து கேட்குறாங்களே அவங்களுக்கு ஒரு ரிப்ளை பண்ணிடுவோம், ஒரு ஸ்மைல் கொடுத்துருவோம், ஒரு ரெஸ்பாண்ட் எஸ்ன்னு தலையாட்டிடுவோம், இப்படி இப்படின்னு ஓகேன்னு தலையாட்டிடுவோம், ஆமான்னு சொல்லிடுவோம். அதுக்காக தானே பேசுகிறாங்க. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? எதுவுமே பண்ணாமல், எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம, சிரிக்காம அப்படி இருந்தால் என்னமா பண்ணலாம்? ப்ரொஃபஷனல் சொல்லிடலாமா? ப்ரொஃபஷனல் பிஹேவியர் மேம், யூ வில் நாட் டூ எனி ரியாக்ஷன்ஸ். அப்படியா? இல்லை இல்லையா? வாட் இஸ் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்? எத்திக்ஸ்னா என்னமா?
என்ன எத்திக்ஸ்னா என்ன யோசிக்கிறீங்க? தியரி கிளாஸ்ல எத்திக்ஸ்னா என்ன? ஒரு வரைமுறை, என்னோட பழக்கம், ஒரு பேசிக்கான தன்மை. எத்திக்ஸ்னா என்ன? உண்மை தன்மை, நேர்மை, அந்த மாதிரி இருக்கிறது பேர் தான் எத்திக்கல் பிஹேவியர். நியாயம், தர்மம், அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அப்படின்னா என்னன்னா, எத்திக்கல் பிஹேவியர் தான் நம்மள லைஃப்ல வந்து எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் நம்மளை சஸ்டெயின் பண்ணுது. எக்ஸாம்பிளுக்கு காந்திஜி இருக்காங்க, இப்போ மோடி இருக்காங்க. ஓகேவா? காந்திஜியை இப்போ வரைக்கும் நம்ம எதை சொல்லி பாராட்டுறோம்? என்ன சொல்லி பாராட்டுறீங்க? காந்திஜி மாதிரி இருக்காங்க. என்ன சொல்றதுனால அப்படி சொல்றீங்க? பேசாம இருக்கனால இல்லையா? சொல். அமைதி, வன்முறை எதையும் அவர் கையில எடுக்கல, அமைதியா போராடினாரு. அவரோட எத்திக்கல் வேல்யூஸ் அவர்கிட்ட இருந்துச்சு. கரெக்டா? எவ்வளவு தடங்கள் வந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அவர் என்ன பண்ணாரு? அவரோட முடிவிலிருந்து விட்டு கொடுக்கல. அமைதியாகவும் பொறுமையாகவும் யாரையும் எந்த துன்பமும் படுத்தாம அவர் போராடி ஜெயிச்சாரா? இன்ன வரைக்கும் நம்ம எதை சொல்றோம்? அவர் இதுக்கு பின்னாடி நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு, ஆனா அதையெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை, பேசுறதும் இல்லை. ஆனா ஒரு விஷயம் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கிறோம்? அவரோட பொறுமையான, இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதுதான் சொல்றோம். கரெக்டா? விடாப்புடியா ஒரு விஷயத்த நம்ம வந்து பிடிவாதம் பண்ணி நியாயம் தர்மம்னு ஃபாலோ பண்ணி இருக்கிற விஷயங்கள்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கோம் எப்பயுமே. ஃபார் எக்ஸாம்பிள், அமுலோட டேக்லைன் என்ன? டேஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னா என்னப்பா? ஹோல் இந்தியாஸ் டேஸ்ட் என்னோட பிராண்ட். ஐ அம் தி டேஸ்ட் ஆஃப் இந்தியா சொல்லும்போது எவ்வளவு ப்ரௌடா இருக்கு. That value Amul carries from its brand. சொன்னது சாக்லேட் தான். உங்களுக்கு சாக்லேட் தேவை ரொம்ப ஜாஸ்தியாக ஆமாவா? சரியா? Why taste of India with so much pride? ஆமாவா? கரெக்டா? Like this. ராம்நாத் டேஸ்டி கலெக்டே சல்யூட் அப்படி சொல்லும்போது டேஸ்டி யாரோட ட்ரெடிஷன்? நம்மளோட ட்ரெடிஷன். அப்படியா? சொல்லும்போது எவ்வளவு ப்ரௌடா நமக்கு ஃபீல் ஆகுது. அந்த பிராண்டிங்க ராம்நாத் டேஸ்டி கலெக்டே சல்யூட்னு சொல்றாங்க. போட்டு கிடக்கணும், அந்த ப்ரைடை ஃபீல் பண்ணணும்னு தோணுதா? அப்போ நான் இந்த ட்ரெஸ் போட்டுட்டு போனேன்னா எனக்கு எல்லாரும் சல்யூட் பண்ணுவாங்க. அதுக்காக அந்த பிராண்ட் போகணும்னு ஆசைப்படுறேன். Ramnath has grown to a so big brand because it stands with value. அவர் சொல்ல மட்டும் இல்லைங்க, செஞ்சு காமிக்க. யாரு? ஓனர். நம்ம எப்பயுமே என்ன சொல்றாரு? தேசி ஷர்ட்ல ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் எல்லா பக்கமும் டிராவல் பண்றாரு. He says what he follows. What he follows only he says. Correct? Value is something you have to carry yourself. நீங்க எல்லாரும் இப்போ செகண்ட் இயர் இருக்கீங்க, ஓகேவா? இன்னும் ஒரு வருஷத்துல நம்ம இன்னொரு கம்பெனிக்கு வேலைக்கு போக போறோமா? ஆமாவா இல்லையா? அப்ப நம்ம எல்லாரும் யாரா போக போறோம்? A professional staff, a professional job, a professional manager, a professional personality. அப்படி நம்ம சொல்லிட்டு நம்ம ஆசை போய் எப்ப சொல்லுவாங்க? நீட்டா நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு அயன் பண்ணிட்டு பேண்ட் ஷூஸ் ஷார்ட்ஸ் எல்லாமே போட்டுட்டு ஹேர் கட் எல்லாம் நீட்டா நம்ம பண்ணிட்டு ப்ராப்பரா போய் ஒரு அட்டையில வந்து வைக்க. ஸோ ஹவு யூ ஃபீல் அஸ்? ஹவு யூ ஃபீல் அஸ்? யூ ஃபீல் ஓகே, ப்ராப்பர் பர்சன் ஹேவ். நல்ல ஒரு ஸ்டாஃப் கிடைச்சிருக்காங்கப்பா, நல்ல ஒரு எம்ப்ளாயி இருக்காரு, பார்த்தாலே அட்ராக்டிவா இருக்காரு, சொல்லவும் மாட்டேன், சொல்லுவா இல்லையா? அந்த மாதிரி நம்மளை எல்லாரும் சொல்லணும்னா நமக்குள்ள என்ன இருக்கணும்? முதல்ல நம்மளுக்கு வேல்யூஸ் இருக்கிறது நம்ம நம்மளுக்கு முதல்ல எத்திக்கலா இருக்கும். ஓகேவா? உண்மை தன்மையோட இருக்கும்.
கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் வராது. நீ இதெல்லாம் போனால் நல்லா இருக்க மாட்டேன் சொல்லிடலாமா? அப்படி யாருக்கும் கிடையாது இல்லையா? அவங்களுக்கு எல்லாம் நல்லா வரும். ஏதோ நல்லா பேசினா அவங்களுக்கு எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணுமா வேணாம்? தெரிஞ்சுக்கோங்க. ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப், ஓகேவா? பர் மந்த் 60,000 சேலரி கொடுக்குறேன்னு சொல்லினா போஸ்டர் ரெக்ரூட்மெண்ட் இருக்கு. அங்கே நம்ம எப்படி பார்ப்போம்? How you will go and take yourself? நீங்க வந்து உங்களை சேல் பண்றீங்களே வச்சுக்கோங்க. You have to sell yourself now. What all values you have in you? எப்படி போய் சொல்லி உங்களுக்கு புரிய வைப்பீங்க? சார் எனக்கு இதெல்லாம் இருக்கு, வேல்யூ நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு, எப்படி சொல்லி புரிய வைப்பீங்க? How you will go? Say 60,000 salary, ஐடியில் கம்பெனியில் வேலை, இன்டர்வியூக்கு போயாச்சு. Now you have to say yourself why you should get selected. ஏன்னு கேட்குறாரு, நீங்கள் தான் சொல்லணும் ஏன். why you should get selected நீங்கள் சொல்கிறீங்களா? நம்ம சொல்ல கான்ஃபிடென்ட்டாக சொல்லணும். கான்ஃபிடென்ட்டாக சொல்லணும். எப்படி சொல்லுங்க? கான்ஃபிடென்ட்டாக சொல்லுங்க. என்ன நல்லா சொல்லுங்க. நம்ம ஃபஸ்ட்டோட அட்வான்டேஜஸ் சொல்லுவோம். அட்வான்டேஜஸ் ஸ்கில்ஸ் சொல்லுவோம். அட்வான்டேஜ் என்ன சொல்றீங்க? அட்வான்டேஜஸில் ஈஸியாக அடாப்டபிலிட்டி சொல்லுவாங்க. அடாப்டபிலிட்டி. அப்புறம் என்னோட ஸ்கில்ஸை பற்றி சொல்லுவாங்க. ஸ்கில்ஸில் நான் எந்த அளவுக்கு முடிச்சிருக்கேன், ப்ரொஃபஷனலாக எந்த அளவுக்கு வந்துட்டு கோர்ஸ் பண்ணியிருக்கேன் சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு நான் எப்படி வந்துட்டு கம்பெனியை ரைஸ் பண்ண போகிறேன், என்னோட பங்கு கம்பெனி பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, அந்த கம்பெனியில் உங்களோட பார்ட்னர்னு சொல்லுவீங்க. அப்புறம் நம்ம என்னோட ஃபுல்லஸ் கொடுத்து கம்பெனி எப்படி ரைஸ் பண்ணணுமோ நான் அதையும் டெவலப் பண்ணுவேன். நான் என்னோட 100% எஃபர்ட் வந்து நான் இந்த கம்பெனியோட க்ரோத்துக்காகவும் டெவலப்மெண்ட்டுக்காகவும் நான் போடுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. இந்த கம்பெனி பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கோம். குட், கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். அவரை பற்றி சொல்லி அவரை வந்து அவரே சேல் பண்ண போகிறார். ஸோ இது சேல்ஸ் இதை வந்து ஒரு போய் சொல்லிட்டாருன்னா ஓகேப்பா செலக்டட் சொல்லிடுவாங்களா? நோ. என்ன பண்ணுவாங்க அடுத்தது? இன்டர்வியூ பண்ணிட்டு பர்சனல் வெரிஃபிகேஷன், ஐடி கார்டு வெரிஃபிகேஷன்ஸ், இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க பார்ப்பாங்களா? ஒரு வேளை நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்காவது கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்களா? அப்போ பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனில் அவங்க கேட்குற முதல் கொஸ்டின் என்ன? How was this employee in your organization? கேட்போம். என்ன கேட்பாங்க? How was this employee behavior in your organization? கேட்பாங்க. அப்போ என்ன ரிசல்ட் அங்கே இருக்கணும்? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ல என்ன இருக்கணும்? The employee is trustful. My employee was loyalty. My employee is with integrity. இவரை நம்பி நான் ஒரு வேலை கொடுக்கலாம், இவரை நம்பி நான் இவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன் இதுக்கு முன்னாடி, இந்த பர்சனை என்ன ஆனாலும் கை கொடுத்து நிற்பார் நம்ம கூட அப்படின்னு எப்போ சொல்லுவாங்க? நம்ம அங்கே கரெக்டாக ஒர்க் பண்ணி அந்த விஷயத்தை அப்படின்னு புரிய வச்சிருந்தோம்னா இந்த பேரெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமா? கிடைக்குமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு விஷயமும் யோசிச்சு அழகாக எடுத்து வச்சிங்கன்னா மட்டும்தான் பேர் நமக்கு வந்து சேரும். ஓகேவா? இல்லை நான் இன்னைக்கு எல்லா தப்பும் இங்கே செஞ்சுட்டேன், தப்பு செஞ்சனால மட்டுமே தான் நான் இந்த கம்பெனி விட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்க. சொல்ல கூட இல்லை. நம்ம அந்த ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்த கம்பெனியில் அடுத்த கம்பெனிலேருந்து பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் கேட்கும்போது என்ன சொல்லி எழுதி கொடுப்பாங்க? என்ன சொல்லி எழுதி கொடுப்பாங்க? சரி, this employee was not trustful. எனக்கு இன்ஃபார்ம் பண்ணலை, இவர் ரிலீவ் ஆகிட்டாரு எனக்கு தெரியாது, இவர் எனக்கு கூட ஒரு மாசமா ஒர்க்குக்கே வரல, ஸோ ஹி இஸ் நாட் ட்ரஸ்ட்வர்தி எனஃப் அப்படின்னு ஒரு இன்டர்வியூ வந்து சொல்லிட்டாங்க. அப்போ எப்படி இருக்கும் நம்மளோட இமேஜ்? சூப்பரான கம்பெனி, 60,000 ரூபாய் சம்பளம், நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம், இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? போயிடலான்னு தோணுமா? இப்படி ஒரு ரிப்ளை கொடுத்துட்டாரு உங்களோட ப்ரீவியஸ் எம்ப்ளாயர், என்ன பண்ணுவோம்? போச்சா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி? கண்டிப்பாக எந்த ஒரு ப்ரொஃபஷனல் எம்ப்ளாயும் ஒரு பேக்ரவுண்ட் இன்புட்டில் எடுக்க மாட்டாங்க.
ஓகேவா? ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு வெயிட்டேஜ் இருக்கு, எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்டஃப் இருக்கு, எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எத்திக்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. சொன்னதை செய்வாரா, நியாயமா இருப்பாரா, தர்மத்தின் வழி நடப்பாரா, ஏமாத்தாம இருப்பாரா, இதெல்லாமே பார்ப்பாங்க. ஓகே, திஸ் இஸ் ஹவ் யுவர் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் ஷுட் பி. ஸோ வாட் இஸ் ட்ரஸ்ட்? எப்படி நம்ம ட்ரஸ்ட் என்ன பண்ணா ட்ரஸ்ட் வரும்? நீங்க எல்லாரும் ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணிருக்கீங்கன்னே வச்சுக்கோங்க. யூ ஹேவ் டு ப்ரூவ் யுவர் எம்ப்ளாயர் தட் யூ ஆர் ட்ரஸ்ட்வர்தி பர்சன். எப்படி நம்மளோட பிஹேவியர்ல காமிப்போம்? ஐ எம் ட்ரஸ்ட்ஃபுல். என்ன பண்ணலாம்? என்னென்ன மாதிரி ஒர்க் பண்ணுங்க? நான் தான் மேனேஜர். ஓகே, ஐ எம் கோயிங் டு மானிட்டர் ஆல் ஆஃப் யூ ஒர்க்ஸ். யூ ஹேவ் டு ப்ரூவ் மீ தட் யூ ஆர் ட்ரஸ்ட்வர்தி பர்சன். அப்போ தான் நான் அந்த ஃபீட்பேக் கொடுக்க போகிறேன். ஸோ எப்படி ஒர்க் பண்ணால் என் மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் வரும்னு நினைக்கிறீங்க? அமைதியாக இருந்தாலும் வராது. பேசாமல் இருந்தாலோ பேசிகிட்டே இருந்தாலோ அனாவசியமாக பேசினாலோ வராது ட்ரஸ்ட். ஸோ ஹவு தி ட்ரஸ்ட் கம்? எப்படியெல்லாம் உதவுவீங்க? நீங்கள் எல்லாரும் அடுத்தது இன்னொரு ஒரு வருஷத்தில் அந்த வேலையெல்லாம் செய்ய தானே போகிறீங்க. இப்படியே அமைதியாக உட்காந்து அக்கௌண்ட்ஸ் கிளாஸில் 1 மணி நேரம் போயிடுச்சு, காமர்ஸ் 1 மணி நேரம் போயாச்சு, மேடம் வந்தாங்க, ஏதோ எழுதுனாங்க, போயிட்டாங்க, சந்தோஷம், எப்படியோ போயிட்டாங்கப்பா, பிரேக்கு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு இருக்க போகிறீங்களா உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்பில்? தட்ஸ் நாட் கோயிங் டு பி தேர் இன் யுவர் லைஃப் எனிமோர். யூ ஹேவ் ஒன்லி ஹார்ட்லி 370 days or 400 days in your hand. You are going to be a professional employee. ஆமாவா இல்லையா? என்ன பண்ண போறீங்க அப்போ? இப்படிதான் உட்காந்துருப்பேன் மேம், இன்டர்வியூ நான் இப்படிதான் பேசுறேன், ரெஸ்யூம்லையும் நான் அப்படிதான் இருப்பேன், எழுதியிருப்பேன், அப்படியே சொல்ல போறீங்க? நோ, ரைட்? How will you become a professional? What are the things you have to change in yourself? பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் நம்மளை பார்த்தோன்னா என்ன தோணும்? மேம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் எப்படி போட்டுக்கலாம்ப்பா? எப்படி ட்ரெஸ் போட்டுட்டா என்ன வந்து ப்ரொஃபஷனல் மதிப்பாங்க? மேம் ஃபார்மல்ஸ். எப்படி இருக்கும் ஃபார்மல்ஸ்? மேம் plain shirt with plain shirt tucked with pant ma'am. tucked in And we have to use belt ma'am. belt போடணும். Especially formals ma'am. எப்படி கான்ட்ராஸ்ட் போடுவீங்க? Light and dark. Light and dark shades யூஸ் பண்ணணும். ஸோ ஷர்ட்ஸ் வந்து டார்க்காக இருக்கணும், பேண்ட்ஸ் வந்து லைட்டாக இருக்கணும், பேண்ட்ஸ் டார்க்காக இருக்கணும், ஷர்ட்ஸ் லைட்டாக இருக்கணும். ஓகே, குட் ஹேர் கட். ஓகே, கேர்ள்ஸ் அப்படி என்ன பண்ணுவோம்? எப்படி கோம் பண்ணிருக்கணும் ஹேர்? நீட்டாக அழகாக நம்மளோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு தகுந்த மாதிரி முன்னாடி முடியெல்லாம் இல்லாமல் நீட்டாக எடுத்து கோம் பண்ணிக்கிறோம். இல்லை நீங்கள் ஃப்ரீ ஹேர் விட்ட பர்சனாக இருந்தால் அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி ஹேர் விடணும். ஓகேவா? யூ ஹேவ் டு மெயின்டைன் யுவர் செல்ஃப். ஓகே, எப்பேற்பட்ட கலர்ஸ் வந்து இன்டர்வியூஸும் ஆஃபீஸும் போட்டு போகலாம். பேல் ப்ளூ, பேல் க்ரீன், ஒயிட், சாண்டல். ஹவு என்ன சொல்ல வராதுன்னா, லைட் கலர்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா இட் லுக்ஸ் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்ல வராது. ஆமாவா இல்லையாமா? ஓகேவா? எல்லாருக்கும் சூட் ஆகுமா லைட் கலர்ஸ்? சூட் ஆகும் இல்லையா? ஸோ யூ கேன் கோ வித் லைட் கலர்ஸ் இந்த ப்ரொஃபஷனல். ஓகேவா? கேர்ள்ஸ் என்ன பண்ணலாம்? பாய்ஸ் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ ஹவு கேர்ள்ஸ் வில் கோ? என்ன பண்ணிட்டு போகலாம்? ஹவ் யூ ட்ரெஸ்? நீ வந்து ப்ரொஃபஷனலாக தெரியும். பார்க்கணும்னா உங்களுக்கு வந்து நம்பி வர மாதிரி பர்சனாக இருக்கணும். ஹவ் யூ ஹேவ் டு கோ? அமைதியாக இருந்தீங்கன்னா நான் தான் போடுறோம். ஆமாம் தானே? ஹவ் யூ ஹேவ் டு லுக் யுவர் செல்ஃப்? உங்களுக்கு ஆசையெல்லாம் இல்லையா? இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் சொல்லணும், இதெல்லாம் போகணும் மேம், ஆமாம் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஓ, யாருமே ப்ரொஃபஷனல்ஸ் இல்லை, எல்லாரும் ஆண்டர்பிரனர்ஸ் ஆகிங்க. அதுதான் ப்ராப்ளமா? அப்போ நான் ஆண்டர்பிரனர் எப்படி இருக்கணும்னு சொல்லட்டுமா? ப்ரொஃபஷனல் ஆகாமல் யாராவது ஆண்டர்பிரனர் ஆக முடியுமான்னு சொல்லுங்க. Without being a professional person, you can never be an entrepreneur.
Because யார் entrepreneurனா the person who continuously proves himself as a professional தான் entrepreneur ஆகும். Suddenly someone from the space will not come as an entrepreneur. Throughout his life, he has proven himself that he is a professional, dedicated person to his job and his goals and ideas. What are the professional? Yeah, otherwise it is not. Okay, so first step is to become a professional and then you can become an entrepreneur. Okay, any entrepreneur நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய பேர் சிம்பிளா இருக்காங்க. பட் ஆனா அதுக்காக வந்து அவங்க ரொம்ப சின்ன ஆளுங்க. ஓகே, அமைதியா இருப்பாங்க, நம்மளோட பாக்ஸ்ல இருப்பாங்க. ஓகேவா? அதனால அவங்க வந்து பெரிய ஆளா தெரிய மாட்டாங்க. அந்த குட்டி குட்டி விஷயம் எல்லாம் தான் அவங்க அந்த பெரிய இடத்துக்கு கூட்டிட்டு போயிடும். புரியுதா? ஒரு ரோட் வழியா இருப்பாரு, பட் ஸ்டில் he walks on the road and speaks with the common people. ஆமாவா இல்லையா? பாண்டிச்சேரியோட சிஎம் பார்த்துருக்கீங்களா? அவரோட பிஹேவியர் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? அவர் எப்படி இருப்பார் தெரியுமா? டெய்லி காலையில் நேரமாக எழுந்திரிச்சிட்டு அவர் வீட்டில் இருக்க சுற்றி இருக்கிற இடத்துல வாக்கிங் போகும்போது சாதாரணமாக வந்து சீஃப் மினிஸ்டர் கிட்ட போய் நீங்கள் ஹேண்ட் ஷேக் பண்ணி பேசலாம். இஸ் ஒன் அமங் யுவர்செல்ஃப். அதுக்காக அவர் சீஃப் மினிஸ்டர் இல்லைன்னு இல்லை. புரிஞ்சுதா? He comes and play a badminton with the youngsters equivalent energy-ஓட. அதுக்காக அவர் ஒரு வயசு பேட்மிண்டன் பார்த்தாரா? ஏன்னா அவர் சிஎம்ஆ இருந்துட்டு பேட்மிண்டன் விளையாடுறதுன்னு யோசிச்சாரா? இல்லை இல்லையா? That common mindset, the value what he carries is with himself. அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு அந்த வேல்யூ. புரியுதா? அவர் இன்னைக்கு ஒரு சீஃப் மினிஸ்டராகவோ இல்லைனாலும் இல்லை வேறு ஏதாவது ஒரு டெஸ்டினேஷனில் இருந்து இந்த வேலையை செஞ்சுருந்தாருனாலும் பெருசாக தெரிஞ்சிருக்காரு. பட் ஆனால் அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்க போதும் அந்த வேலையை செய்கிறார். அதே நியாயமான ஒரு ஹியூமனிட்டி இருக்கு. கரெக்டா? வாட் இஸ் ஹியூமனிட்டி? ஏன் நம்மளுக்கெல்லாம் ஹியூமனிட்டி வேணும்? பீயிங் எ ஹியூமன். பீயிங் எ ஹியூமனா இல்லை ஹியூமன் பீயிங்கா? ஹியூமன் பீயிங்காக இருக்கிறது கரெக்டா இல்லை பீயிங் எ ஹியூமனாக இருக்கிறது கரெக்டா? How to being a human? எல்லாரும் ஹியூமன் தான். ஹியூமன் பீயிங் தானே நம்ம எல்லாரும். ஆனால் நம்ம எல்லாரும் ஹியூமன் பீயிங்காக தான் எப்பவுமே வாழ்ந்துச்சுக்கோம். ஆனால் பீயிங் அ ஹியூமன் இஸ் டிஃப்ரெண்ட். கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு எவ்வளோ பேர் வந்து நீங்கள் எல்லாரும் பஸ்ஸில் காலேஜ் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா டவுன் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க. காலேஜ் பஸ் எல்லாருமே காலேஜ் பஸ்ஸா? நோ டவுன் பஸ்ஸா? டவுன் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிங்கன்னா இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் எவ்வளோ பேர் எந்திரிச்சு பெரியவங்களுக்கு இடம் கொடுக்குறோம்? யூலி குட் தேங்க்யூ. வாட் இஸ் நாட்? அவர் ஒரு ஹியூமனாக இருக்கார். பீயிங் எ ஹியூமன். புரியுதா? அந்த பேசிக் ஹியூமனிட்டி கூட இல்லாமல் தான் நம்ம வாழ்ந்துட்டோம். நம்மளோட வயசில் பெரியவங்க சம்டைம்ஸ் தள்ளாடுற ஒரு பாட்டி தாத்தாவாக கூட இருக்கலாம். அவங்களுக்கு பிரெக்னென்ட் லேடிஸாக இருக்கலாம், சம் physically challenged person கூட இருக்கலாம். But how many of us feel that something is helpful? யார் போய் வாலண்டியரா இல்லை பண்ண பள்ளி போகணும் இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறோம் இல்லை இல்லையா? ஸோ நம்ம யாருமே being a human இன்னும் மாறும். அப்படியா? இல்லையா? எவ்வளோ பேர் இப்போ வீட்டில் வந்து அப்பா தொட்டியெல்லாம் கழுவாங்க தெரியுமா? எல்லாரும் வீட்டில் தொட்டி கழுவீங்களா? தொட்டில இருந்து யார் கழுவா? வேற யாரு? வாட்டர் டேங்க்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறது யார் வாஷ் பண்ணுவாங்க? அப்பா வாஷ் பண்ணுவாரு, அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம நின்று வேடிக்கை பார்ப்போம். எப்படி ஏன்பா இந்த வேண்டாத வேலையை செய்றீங்கன்னு கேட்குறீங்களா எல்லாரும்? எதுக்கு காலம் பார்த்தா இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க? ஆனால் நம்ம ஒன்றும் செய்ய போகல, அவங்க தான் செய்ய போகிறோம். ஆனால் அவங்க செய்கிற வேலையும் நின்று நின்றெல்லாம் பண்ணுமே ஒழிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறது கிடையாது. கரெக்டா? எவ்வளோ பேர் வீட்டுக்கு வந்து க்ராசரிஸ் நீங்கள் வாங்கிட்டு தரீங்க? யார் போய் வாங்குறாங்க உங்கள் வீட்டில்? எல்லாரும் காய்கறி, ஃப்ரூட்ஸு, மளிகை சாமான் நீங்கள் போய் வாங்குவீங்க. நீங்கள் போய் வாங்கிடுவீங்க. வேற நீங்கள் போய் வாங்கி தருவீங்க. நீங்கள் போய் வாங்கி தருவீங்க. ஓகே, நீங்கள் போய் வாங்கி தருவீங்க.
இங்கெல்லாம் அவங்க வீட்டில் வாங்கியிருப்பாங்க ஆல்ரெடி. எவ்வளோ பேர் இதுவும் நம்மளுக்கு லைஃப்பில் தேவைப்பா அப்படின்னு யோசிப்பீங்க. நம்ம இது கற்றுக்கணுமே வேணாமா? இந்த கடைக்கு போய் இந்த காய்கறியோ இல்லை வெஜிடபிள்ஸோ இல்லை ஃப்ரூட்ஸோ வாங்காதனால நம்மளுக்கு எந்த இழப்பும் இல்லைன்னு நினச்சிட்டீங்களா? என்னால் இழந்துட்டீங்க நான் சொல்லணுமா? இன்னைக்கு இருக்க மார்க்கெட்டோட ட்ரெண்ட் தெரியல. பருப்பு எத்தனை ரூபாய்க்கு விற்குது, சர்க்கரை எவ்வளோ ரூபாய்க்கு விற்குது, கிலோ எத்தனை ரூபாய் தெரியல. விலைவாசி எப்படி ஏறிட்டு போயிட்டு இருக்கு நம்மளுக்கு தெரியல. எந்த பொருளுக்கு டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குன்னு தெரியல. எந்த பொருள் நல்ல குவாலிட்டி, எந்த பொருள் கெட்டது தெரியல. இன்னைக்கு வாங்கின ஃப்ரூட்ஸ் எவ்வளோ நாள் தாங்கும் நம்மளுக்கு தெரியாது. பழம் இன்னைக்கு வாங்கினா பழுக்குமா இல்லை இந்த 2 நாள் கழிச்சு பழுக்குமா தெரியாது. புரியுதா? இவ்வளோ விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு எப்போ நம்ம கடைக்கு போகிறோம்? அப்பா அம்மாங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். தே வேர் பீன் லைக் 40 years 20 years அவங்களே தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நீங்கள் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமும் எப்பவும் நீங்கள் பார்த்தோன்னு சொல்லிடுவாங்க, பாப்பா இது பூச்சி இருக்கு, தம்பி கெட்டு போயிடும், இந்த தக்காளி சரியில்லை, இப்படி ஒரு வெங்காயம் வாங்கிட்டு வந்துருக்கேப்பா ஈரமாக இருக்கு, காய வைக்கலாம் வேஸ்டாக போயிடும், தேங்காவா இது கண்டிப்பாக உடச்சோம்னா கெட்டுரும், பழைய தேங்காய் சொல்கிறாங்களா இல்லையா? ஸோ ஹவு தே நோ இட், how they value this work. Have you ever thought of going to a shop and learn all these things? கிடையாது. நம்ம என்னைக்கு ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு தயங்குறோமோ, என்னைக்கு ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு யோசிக்கிறோமோ, அந்த ஒரு நிமிஷமும் யாரோ ஒருத்தர் அந்த வேலையை செஞ்சு கற்றுக்கிட்டு மேலே போயிட்டே இருக்காங்க. இன்னைக்கு கடையில் வியாபாரம் நடந்துட்டு இருக்கும் போது 4 பேர் முன்னேறி இருக்காங்க. இன்னைக்கு ஒருத்தர் தனியாக ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாரு, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாரு, ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறாரு, அவர் முன்னேறி போயிட்டே தான் இருக்காரு. ஆனால் நம்ம அந்த விஷயத்தை எப்போ செய்யறதுக்கு முன்வரோம்? யாராவது ஒருத்தர் வந்து கண்டிப்பாக நீ வாப்பா, நீ இங்கிருந்து இந்த விஷயத்தை செய்யணும்னு சொல்லி கொடுத்து நம்ம முன்னாடி நிற்க வச்சாதான் இந்த விஷயம் செய்வோம். கூப்பிட ஃப்ரெண்ட்ஸில் வாங்க ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு சொன்னால் அடித்து பிடிச்சி வர வேணாமா? மறுபடியும் நம்ம எப்போ கேம் விளையாட போகிறோம் இந்த கிளாஸில்? இந்த மாதிரி ஒரு டீம் ஸ்பிரிட் ஆகி இப்படி ஒரு கேம் நம்ம விளையாடுறது, என்ன மாதிரி ஒரு ட்ரெயினர் மறுபடியும் அவங்க காலேஜ் எப்போ வர போகிறோம்னு எனக்கே தெரியும். ஓகேவா? ஈச் அண்ட் எவ்ரி மினிட் தேர் இஸ் சோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆனால் நீங்கள் போய் எடுத்துக்கிற வரைக்கும் கிடையாது. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு உங்கள் அப்பா கூப்பிட்றாரு, வாமா பொங்கல் வந்து கரும்பு வாங்கிட்டு வந்துலாம், என்னை கூட பிடிச்சி உட்கார ஆள் இல்லை, வாங்க சொன்னாங்க. ஓமாப்பா நீ போய் வாங்கிக்கலாம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. பண்ணுறோமா? இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட்டு, எஃபியில் ஒரு போஸ்ட்டு, ஸ்னாப்சாட்டில் ஒரு போஸ்ட்டு, அடுத்தவனோட லைக்ஸ் போட்டுட்டு டொக்கு 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 தண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். ஆனால் அவருக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். ஏமா நீ ஆசைப்பட்டேன், உனக்கு மொபைல் வாங்கி கொடுத்தேன், ரீசார்ஜ் பண்ணி கொடுத்தேன், இன்டர்நெட்டும் போட்டு கொடுத்தேன், படிக்கணும்னு சொன்னேன், ஒரே ஒரு 5 நிமிஷம் கருப்பு வாங்கிட்டு வந்துட்டு வாமான்னு கொடுத்தேன், இது எல்லாத்தையும் விட்டுட்டு வர மாட்டேங்குது. யோசிப்பாரு 5 நிமிஷம். என் பிள்ளை எனக்கு ஒரு உதவி செஞ்சிட மாட்டானா, என் பையன் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிட மாட்டானா, யோசிப்பாருன்னா where you have the ethics in this, where you have your value. நம்ம வீட்டில் வேல்யூ நம்மளுக்கு வெளியில போய் ஒரு ஆர்கனைசேஷன்ல நம்ம கிரியேட் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனலாக ஆகி அவங்கள நம்ப வச்சு ஒரு எத்திக்கல் பர்சனாலிட்டியாக மாறதெல்லாம் அப்புறம். நம்ம வீட்டில் நம்ம எப்படி இருக்கோம்? நம்மளுக்கு இருக்காப்பா மதிப்பு? நம்ம என்ன வச்சு வச்சுருக்காங்க வீட்டில்? எவ்வளோ பேர் வீட்டில் நம்ம திட்டுறாங்க, நமக்கு தெரியும் நம்ம ஒன்றுமே ஹெல்ப் பண்ணனாலும் நம்ம யாராவது திட்டுறாங்களா? திட்டுறதில்லை அப்படின்னா ஹாப்பியாக நம்ம திட்டுறாங்க, ஏப்பா உங்களுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேங்க, ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வீட்டில் இருக்கேன், அந்த ஞாயிற்றுக்கிழமையும் திருப்பி விளையாட போயிருக்கேன், ஏதோ ஒரு பண்ணி கொடுக்கலாம். வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, ஒர்க் ஷாப்ல இருந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். கார் ஓட்டி எவ்வளோ கார் ஓட்டி உங்களுக்கு தெரியும். கார் வச்சுருக்கீங்களா? யார் வாஷ் பண்ணுவா காரை? நீங்கள் தான் வாஷ் பண்ணுவீங்க. நீங்கள் ஓட்டும் போது மட்டும் நீங்கள் வாஷ் பண்ணுவீங்களா? இல்லை எப்பயுமே நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணுவீங்களா? எப்பயுமே நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணுவீங்க. யாருக்கும் 2 வீலர்ஸ் வச்சுருக்கீங்க, 1 2 வீலர்ஸ் 2 பேர் வச்சுருக்கீங்க. யார் மெயின்டைன் பண்ணுவாங்க நீங்கள் 2 வீலர்ஸ்? யார் சர்வீஸ் பண்ணுவீங்க? யார் தொடப்பீங்க? யார் பே பண்ணுவீங்க? வேர் இஸ் யுவர் வேல்யூ? நம்மளால் அதை செய்ய முடியும்.
சம்பாத்தியம் இல்லை. சம்பாதிச்சோம்னா கண்டிப்பாக நம்ம அது பண்ணுவோம். ஆனால் மிச்ச வேலையெல்லாம் நம்மளால செய்ய முடியும். அந்த ஹெல்ப் நம்ம அப்பா அம்மா பண்ணுறோம்னா so where you have to value. How you want to be in the next 10 years with your parents? நாளைக்கு ஒரு விஷயம் பொறுப்பா என் பொண்ணு செய்வான்னு எப்படி உன் கையில வந்து கொடுப்பாரு பாப்பா? இருக்கமா மாமா என் பொண்ணு செய்வா அப்படி பிளைண்டா வந்து கொடுத்துருவாருன்னு நினைக்கிறீங்களா? 1008 பயம் ஒரு மனசுல. இது வரைக்கும் என் பொண்ணு எந்த வேலையுமே செஞ்சது, என் பையன் நான் சொன்ன பேச்சையே கேட்டதில்லை, ஏன்னா ஒரு வார்த்தையும் மதிச்சதே கிடையாது. ஆனாலும் நாளைக்கு அவரோட முழு சொத்தையோ இல்லை தொழிலையோ இல்லை அவர் சம்பாதிச்சு வச்ச எல்லாத்தையுமே யார் கொடுக்கணும்னு நினைக்காரு? உங்களுக்கு தான் கொடுக்கணும். வேற ஆப்ஷனே இது கிடையாது. அப்ப என்ன நம்பிக்கை கொடுப்பாரு? என் பையன் எல்லாத்தையும் காப்பாற்றிக்கணும் நம்பிக்கை நம்ம என்ன கொடுப்போம்? உங்களோட ஒரு எத்திக்கல் பிஹேவியர்ஸ் வீக் இருக்கிறத வச்சுதான் அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஓகேவா? என் பொண்ணு சொன்ன வார்த்தை மாற மாட்டா, செஞ்சு முடிப்பான்னு நம்பிக்கை வேணும். என் பொண்ணு ஒரு நல்ல ஹியூமன் பீயிங், யார் வெளியே வந்தாங்களோ மதிப்பா, மரியாதை கொடுப்பா, ரெஸ்பெக்ட் கொடுப்பா, சொல்ற பேச்ச கேட்பா, சரியா இருந்தா கேட்டுப்பா, தவறா இருந்தா பொறுமையான வழியை எடுத்து சொல்லுவா, கோபப்பட மாட்டா. அவ்வளவு முடிவு எடுத்தான்னா சரியா. எப்ப முடிச்சுவாங்க? நீங்க நான் சொல்லுங்க. ஸோ நீங்க கம்பெனி கிட்ட போய் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? இது எல்லாமே ரொம்ப ஈஸி. வீட்டில் அப்பா அம்மா கிட்ட பிஹேவியரை மாற்றி அவங்கள நம்ப வச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும் போதும், உங்களை கம்பெனி நம்பும். என்னப்பா உன்னோட அச்சீவ்மெண்ட்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. யூஸ்வலாக என்னோட ஆர்கனைசேஷனில் கேட்பாங்க. ஏன்னா நான் ஒரு ஆண்டர்பிரனர், எனக்கு எஸ்ஆர்எஸ் என்டர்பிரைசஸ் ஒரு கம்பெனி இருக்குது. எங்களோட ஃபயர் சேஃப்டி எக்யூப்மெண்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீசஸ் பண்ணுறோம். நான் ஒரு ட்ரெயினர், ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. ஓகேவா? எங்க கூட என்னோட ஆர்கனைசேஷனில் யாராவது வேலைக்கு நான் இருக்கிறேன்னா கண்டிப்பாக நான் கேட்பேன், இது வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் சாதனைன்னு சொல்கிறதுலாம் எதப்பா சொல்கிறேன் அப்படின்னு கேட்பேன். அந்த ஆன்சர் அவன் கரெக்டாக சொல்லிட்டான்னா கண்டிப்பாக நம்ம வேலைக்கு எடுத்துக்கணும். ஆனால் இப்போ வர ஜென்ரேஷனில் எனக்கு தெரிஞ்சு யாருமே அவங்க லைஃப்பில் அச்சீவ்மெண்ட்டுன்னு ஒன்று பண்ணுனதாகவே இல்லைங்கிறாங்க. எதப்பா நீ அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்கிற அப்படின்னு கேட்டால் நான் கேட்குறேன், பைக் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது அச்சீவ்மெண்ட்னு சொல்கிறேன். இது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் தான். சம்பளம் அப்பா வாங்க, பைக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்க, கம்பெனி கடை கொடுத்துருக்காங்க. இதில் உங்களோட பார்ட் என்ன? இது உங்களோட அச்சீவ்மெண்ட் தான். நீங்கள் சேர்த்து வச்ச காசில் நீங்கள் வாங்குனீங்களா பைக்கு? டியூ நீங்கள் கட்டுறீங்களா? பெட்ரோல் நீங்கள் போடுறீங்களா? மெயின்டெனன்ஸ் நீங்கள் பண்ணுறீங்களா? அப்புறம் எப்படி உங்களோட அச்சீவ்மெண்ட் ஆகுது? கிடையாது இல்லையா? ஸோ உங்களோட அச்சீவ்மெண்ட் என்ன? வாட் இஸ் யூர் அச்சீவ்மெண்ட் இன் யுவர் லைஃப்? How you feel? What is your achievement? உங்களோட லட்சியம் என்ன சொல்லுங்க. உங்களுக்கு என்னவா ஆகும்? யாராவது ஒருத்தர் 2 பேர் மேம் கண்டிப்பாக எனக்கு இதான் லட்சியம் இப்போ முடிவு பண்ணி வச்சிருக்கீங்கன்னா சொல்லுங்கப்பா. லட்சியமே இல்லையா? இல்லை, கரெக்டா? ஆனால் நம்ம நாட்டுக்கு ஒரு லட்சியம் இருக்கு. உங்களை எல்லாரையும் நம்பி 2037 கண்டிப்பாக வல்லரசு ஆயிடுவோம். இருக்கிற எல்லா நாட்டை விடையும் நம்ம நாட்டில் தான் வந்து யங்ஸ்டர்ஸ் ஜாஸ்தியாக இருக்காங்க. நீங்கள் எல்லாரும் ஒரு நல்ல ஆண்டர்பிரனராகவோ, ஒரு சயின்டிஸ்டாவோ, ரிசர்ச்சர்ஸாகவோ, இல்லை ஒரு நல்ல குடிமகனாவோ கெட்ட பழக்கங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நாட்டுக்காகவும் நம்மளுக்காகவும் மக்களுக்காகவும் உழைக்கிறதுக்கு இறங்கி வேலை செய்வீங்கன்னு இந்த நாடு உங்களை நம்பிட்டு இருக்கு. எவ்வளவு தூரம்? 2037 வரைக்கும் கண்டினியூஸாக மோர் தென் 30% எஃபர்ட்டை இப்போதுலேருந்து போட்டுட்டே இருந்தால் மட்டும்தான் சாத்தியம்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த எஃபர்ட் போடுறதுல நம்ம இன்னும் கோலை செட் பண்ணாமல் இருக்கோம். எங்கே இருக்குது நம்மளோட எத்திக்கல் வேல்யூ? யார் ப்ரொஃபஷனல் இல்லை? எப்போ ப்ரொஃபஷனல் ஆக போகிறோம்? இன்னும் ஒரு காலம் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? 5th ஸ்டாண்டர்ட் பொண்ணு, 6th ஸ்டாண்டர்ட் பையன் பேங்க் ஆரம்பிக்கிறாங்க, crore மில்லியன் ஆயிட்டாங்க. அவங்களெல்லாம் பார்த்து நம்ம ஆச்சரியப்பட்டு அவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து கிளிக் பண்ணிட்டு இருந்துட்டா போதுமா? யார் நம்மளோட செஸ் சாம்பியன் 2-3 நாளைக்கு முன்னாடி? கேர்ள் சுவிட்சர்லாந்து போய் வின் பண்ணிட்டு வந்தாங்க. பிரேமானந்தோட சிஸ்டர். பாத்தீங்களா? வாட் இஸ் ஹர் ஏஜ்? வாட் இஸ் த பாப்புலாரிட்டி ஷீ ஹேஸ்?
ஆனால் அவங்க ஃபர்ஸ்ட் அவர் தம்பி தான் வந்தார், ஆனால் அதுக்கப்புறம் தான் அவங்க வந்தாங்க. ஷீஸ் ஷைனிங் இல்லையா? நம்மளுக்கு என்ன டேலண்ட் இருக்கு? நம்ம எந்த ப்ரொஃபஷனலில் போக போகிறோம், நம்ம எங்கே போய் நிற்க போகிறோம், எந்த கம்பெனியில் அப்ளை பண்ண போகிறோம், எவ்வளோ கம்பெனி வந்து நம்மளை மாதிரி ஸ்கில்ஸ் இருக்கிற ஆளுங்களை தேடுறாங்கன்னு என்னைக்காச்சும் யோசிச்சு வச்சுருக்கீங்களா? இல்லை. எப்போ தேடணும்? நல்ல நேரம் பார்த்து, திங்கட்கிழமை காலை 6 மணி to 8 மணி சுப முகூர்த்தமாக பார்த்து அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி கேரியர்ஸில் போய் போஸ்ட் பண்ணி அதுக்கு ரிப்ளை வரதுக்கு இன்னொரு நல்ல நாள் அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கலாமா? அதை பற்றி நினச்சிருக்கீங்களா? No one is having a time to think about your growth. நீங்க எல்லாரும் அடுத்தவங்க வளர்றதை பார்த்து ஆச்சரியப்பட்டு ஃபோனை பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கிற நேரம்லாம் சுத்த வேஸ்ட். நம்ம ஒரு யோசனை பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல யாரும் வாழ்க்கை வளர்ந்துட்டே இருக்காங்க. ஆமா இல்லையா? வந்துட்டு பண்ணலாம். ஏன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் விராட் கோலி ரொம்ப பிடிச்சிருக்கு, இல்லை தோனி ரொம்ப பிடிச்சிருக்கு? தோனி கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி சொல்லுங்க? Why Dhoni is so special? உலகமே தூக்கி கொண்டாடுற தோனியை ஏன்? calm mind under pressure situation. Under pressure situation calm இருக்காரு. ஓகே, எப்படி அவரால காமா இருக்க முடியும்? எப்படி அவரால காமா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அவர் வந்து ரிசல்ட் பத்தி எக்ஸ்பெக்ட் பண்ணாம இஸ் வர்க்கிங் ஆன் ஹிஸ் ஓன் ப்ராக்ரஸ். ஹிஸ் ஓன் ப்ராக்ரஸ் எப்படி அவர் டீம் வச்சு செய்ய முடியும்? மேம் அந்த ரிசல்ட்டுக்காக அவர் ஒர்க் பண்ணணும். அட் த ப்ரெசன்ட் மூமெண்ட் நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும். அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்ல என்ன கரெக்டான விஷயம்னு தோணுதோ அதை பண்றாரு. ஓகேவா? எதுக்காக? டீமுக்காக. அவருக்காக யோசிச்சது இல்லை அவர். அப்ப அந்த மொமெண்ட்ல டீமுக்கு என்ன தேவையோ அப்ப அதை கொடுக்கறதுக்கான எல்லா 100% எஃபோர்ட்டும் அவர் போடுறாரு. கரெக்டா? தோனி போடுறாரா? அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி எப்போ நம்ம நம்மளை அப்போ நம்புவாங்க? பேர் சொல்லுங்க. எஸ், நரசிம்ம வாசுதேவ். எனக்கு அவரை பார்த்தா ஒரு தோணுது, ஓகேவா, இந்த பையனை நம்பி நான் ஒரு விஷயம் கொடுத்தேன்னா கண்டிப்பாக அவர் செஞ்சு முடிச்சிருவாரு அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு நம்பிக்கை வருது, நான் கொடுக்குறேன். அந்த வேல்யூஸையும் அந்த க்ரியேஷன்ஸையும் எப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க? எல்லாத்துக்கும் அப்படி ஒரு விஷயம் இருக்கு. You have to get something இல்லையா? அப்போ எதுவுமே வரலன்னா எப்படி எல்லாத்தையும் நம்ம வாங்க முடியும்? ஏதோ ஒன்று கொடுக்கணும், அப்போ தான் கிடைக்கும். He is giving his attention. or yes ma'am, no ma'am. His eyes are open. He is listening to the words. So you thinking something. Mama. So that gives meaningful to me that you are going to think about this and do something in your home and in your profession. அந்த நம்பிக்கை எனக்கு பார்த்தா உடனே வர்றதுக்கு காரணம் அவரோட பிஹேவியர்ஸ், அவரோட லுக், அவரோட ஸ்மைல், அவரோட ஐஸ். How we all are going to give this to someone? How we are going to create it in ourselves? ஓகேவா? நம்ம சுற்றி ஒரு இந்த ட்ரெஸ் மட்டும் இல்லை, இன்னொரு ட்ரெஸ் கூட hidden dress. That dress is not seen. ஓகேவா? But that dress நீங்கள் கிரியேட் பண்ண மாதிரி தான் அழகாக வரும். உங்களை சுற்றி இருக்கிற ஆரா இருக்கு இல்லையா? That aura brings you so much energy. ஓகே, எப்படி வருதுன்னா நீங்கள் பேசுகிற விஷயங்கள், நீங்கள் பழகிற ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற பார்வைகள், நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே அந்த ஆராவுக்கு தெரியும் நீ எவ்வளோ கெட்ட விஷயம் செய்கிற, நீ எவ்வளோ நல்ல விஷயம் செய்கிற. ஓகேவா? அந்த ஆரா வந்து நீங்கள் போய் பேசுறதுக்கு முன்னாடியே சொல்லிடும், இந்த பர்சன் இப்படிதான்ப்பா, இந்த பையன் இப்படிதான்ப்பா, இவரை பார்த்தாலே எனக்கு வந்து நான் என்ன சொல்றது கரெக்டாக இருப்பாருன்னு எனக்கு தோணலை, அப்படியெல்லாம் சொல்லி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் இஸ் பீயிங் a human, trustworthy person, being respectful to elders, being with integrity, okay, being meaningful, responsibility, எல்லாமே முக்கியம். That's a professional person. கண்டிப்பாக எல்லாரும் இன்டர்வியூஸ் போகும்போது உங்களோட பிஹேவியர்ஸ், உங்களோட ஹேர், உங்களோட ட்ரெஸ், உங்களோட டாக், உங்களோட ஸ்மைல் எல்லாத்தையும் அழகாக எடுக்கணும்.
அதுக்கு முன்னாடி இன்ட்ரடியூஸ் தான் நீங்கள் போகணுமா இல்லை நீங்கள் ஆண்டர்பிரனர் தான் ஆக போகிறீங்களா அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. பட் மை பர்சனல் சஜஷன், கண்டிப்பாக எடுத்து காலேஜ் முடிச்ச உடனே யாரும் தொழில் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. மேபி உங்களுக்கு ஆசை இருக்கலாம், அனுபவம் கூட இருக்கலாம், பார்ட் டைமாக நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்க, இல்லை நம்ம அப்பா அம்மாவோட தொழிலாக கூட இருக்கலாம். பட் வாட் ஐ சஜஸ்ட், அப்பா அம்மாவோட தொழிலாக இருந்தால் நீ அங்கே போய் தொழிலாளியாக வேலை 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் அப்பாவும் அம்மாவும் 20 வருஷம் எப்படி அந்த கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கடந்து வந்தாங்களோ அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒர்க் பண்ணுங்க. யாரோ ஒருத்தர் இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்காங்கல்ல, இந்த லெசன் நம்மளுக்கு காசு பணம் இல்லாமல் செலவில்லாமல் கற்றுக்க முடியுதுல்ல, அதுவே ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் போய் மறுபடியும் ஒரு புது விஷயத்தில் இறங்கும் போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறுபடியும் நமக்கு தப்பெல்லாம் பண்ண தேவையில்லை, விழுக வேணாம், நஷ்டப்பட வேணாம், ஏமாற வேணாம், யாருக்கு காசு கொடுத்து இழக்க வேணாம். ஓகேவா? we all follow these kind of ethical behaviors. யாராவது ஹெல்ப் பண்ணா ஹெல்ப் பண்ணுவீங்களா? ரோட்ல யாராவது வெளியே நடந்து போனாங்கன்னா ரோட் க்ராஸ் பண்ணி விடுவீங்களா? யாராவது தண்ணி கேட்டாங்கன்னா தண்ணி வாங்கி கொடுப்பீங்களா? ஒரு 10 ரூபாய் காசு வேணும் சாப்பிட கஷ்டப்படுறாங்கன்னா சாப்பாடு வாங்கி கொடுப்பீங்களா? காசு இருந்தால் செய்யணும், ஏமாறவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லலை, நிஜமாலுமே தேவை இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் விட்டுறாதுன்னு சொல்லுவேன். நிறைய பேர் பஸ் ஸ்டாப்ல இருக்காங்க, பட் ஆனால் எல்லாருக்கும் அப்படி கிடையாது. சில பேர் நிஜமாலுமே அந்த கஷ்டத்தில் இருப்பாங்க, அவங்க உங்களுக்கு தெரிஞ்சாங்கன்னா அவங்களே இருப்பாங்க. ஓகே, ஃபேமிலிஸில் எவ்வளோ ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது, அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு யாரெல்லாம் வந்து சுற்றி இருக்காங்களோ அவங்கெல்லாம் உங்கள் மேலே வைக்கிற நம்பிக்கை தான் இந்த உலகமும் இந்த சொசைட்டியும் உங்கள் மேலே வைக்கும். இவங்ககிட்ட நீங்கள் நம்பிக்கையே வாங்காமல் வெளியில் போய் ஒரு புது நம்பிக்கை கிரியேட் பண்ணிட முடியுமானா முடியாது. ஓகேவா? இருக்க எல்லா பாசிட்டிவ் எனர்ஜியும் எடுத்து கலெக்ட் பண்ணிட்டு நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த பிளேஸ் தான் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். ஸோ ஃப்ரம் நவ் ஆன்வர்ட்ஸ் கிளாஸ்க்கு ஒரு டீச்சர் வராங்க அப்படின்னா ப்ளீஸ் கிவ் ஹர் அ ரெஸ்பெக்ட். நான் நீங்கள் கொடுக்கலங்கிறதுக்காக நான் இதை சொல்லித்தரல, நிறையா பேருக்கு அது கிடைக்கிறது இல்லைங்கிறதுக்காக சொல்கிறேன். நாட் ஓன்லி யோர் டீச்சர்ஸ், ஈவன் யூ see someone else outside, மரியாதை கொடுங்க. ஏன்னா அவங்க 30 வருஷம் உங்களுக்காக படித்து பிஹெச்டி வாங்கி ஒரு பேப்பரை சப்மிட் பண்ணி யூனிவர்சிட்டியில் ரேங்க் ஹோல்டர் ஆகி எதுக்காக உங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்குற நீங்கள் வந்து நின்றுட்டு இருக்காங்க? உங்களோட லைஃப் நாளைக்கு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். அவங்களுக்கு எல்லாமே தெரியும், படிச்சுட்டாங்க, அவங்க இன்னும் படிச்சுட்டு இருக்காங்க. எதுக்காக படிக்கிறாங்க? உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் இதெல்லாம் தெரியாமல் வெளியில் போயிடக்கூடாது. இவ்வளோ கம்மியாக மார்க் வாங்கி உங்களை யாரும் வந்து ஆப்டிடியூட்லையோ இல்லை இன்டர்வியூலையோ ஃபெயில் பண்ணிடக்கூடாது. உங்கள் லைஃப்பில் உங்களை யாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது. ஏன் ஸ்டூடெண்ட் இந்த நிலைமையில இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் each and every professor is coming to the class to teach you something good. நீங்கள் வேணால் இந்த போர்டில் எழுதி போடுறதோ, அவங்க போட்டுருக்க ட்ரெஸ்ஸோ, அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கோ, இன்றைக்கி அவங்களோட ஃபோன் கால்ஸ்லையும் பார்த்து கிண்டல் பண்ணலாம். பட் அவங்களுக்கு ஒரு நாளும் அந்த வேலையை விட உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற வேலை மட்டும்தான் முக்கியம். ஓகே, எனி ப்ரொஃபஷனல் பீப்புள் இஃப் யூ see outside, respect them. ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, ஒரு டாக்டர் பார்க்குறீங்க, ஒரு நர்ஸ் பார்க்குறீங்க, சேம் கைண்ட் ஒரு போலீஸ் பார்க்குறீங்க, give them the respect. ஓகே, one of the least bothered personality தான் உங்கள் லைஃப்பில். மேபி ஒரு ரூட்டில் ஒரு நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் போவீங்க, 2 டைம் நீங்கள் போவீங்க. அவருக்கு எந்த அவசியம் கிடையாது, நீ ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், ஹெல்மெட் போட்டு போகணும், கரெக்டாக வண்டி ஓடணும், ஸ்பீட் லிமிட் எல்லாம் கிராஸ் பண்ணக்கூடாது. ஆனால் ஏன் சொல்கிறாரு? நீ ரொம்ப முக்கியம், உனக்கு நீ ரொம்ப முக்கியம், உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ ரொம்ப முக்கியம், உன் ஃபேமிலிக்கு நீ ரொம்ப முக்கியம். ஆனால் அதுக்காக யார் ஒருத்தர் கவலைப்படுறாரு? எங்கேயோ இங்கே வந்து ஒரு டிராஃபிக் போலீஸ் கவலைப்படுறாரு, எங்கேயோ இங்கே வந்து ஒரு பொலிட்டீஷியன் கவலைப்படுறாரு, எங்கேயோ வந்து ஒரு என்ஜிஓ பர்சன் கவலைப்படுறாங்க. ஆனால் நம்ம டோன்ட் கேர். நான் ஹெல்மெட் போட மாட்டேன். இது பேர் எத்திக்ஸா? நீங்கள் ப்ரொஃபஷனல்ஸா? உங்ககிட்ட என்ன வேல்யூ வச்சுருக்கீங்க? என்னைக்கு நீங்களாக நினச்சிக்கல மாற்றிக்கலையோ உங்களோட வேல்யூவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. நான் இன்னைக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு போயிடலாம், ஆனால் நீங்கள் என்றைக்கு மாறுவீங்களோ அன்றைக்கி தான் உங்களோட பிஹேவியர்ஸ் சேஞ்ச் ஆகும். உங்களை மதிப்பாங்க, உங்களை வேல்யூ பண்ணுவாங்க, உங்களுக்கு
உங்களுக்கு எல்லா ரெஸ்பெக்டும் வந்து சேரும். ஓகேவா? ஸோ will you all follow these all? Being a human, how you have to be human? ட்ரஸ்ட்வர்த்தியாக இருக்கணும், ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும், லாயல்ட்டியோடு இருக்கணும், ஹெல்ப் பண்ணணும், யாருக்கும் துரோகம் பண்ணி முன்னேறணும்னு நினைக்கக்கூடாது. ஓகேவா? ஈவன் வித் யோர் கொலீக்ஸ், எம்ப்ளாயீஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், யாராக இருந்தாலும் பரவாயில்ல. ஒருத்தனை கீழே தள்ளி மேலே வரணும்னு என்னைக்கு நீங்கள் நினைச்சீங்களோ அன்னைக்கு நீங்கள் விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம். மேலே ஏற முடியாது. யாரையும் நீங்கள் கீழே தள்ளி முன்னேறணும்னு நினைக்காதீங்க. ஒருத்தனை மேலே ஏற்றி நீங்களும் கூட முன்னேறணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஒரு குட்டி விஷயம் மட்டும் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இப்போ யார் ஃபர்ஸ்ட் வரீங்க? ஒரே ஒரு lift someone in your life, you will also lift along with that person a little more higher than your ability. If you trust to put someone down, you go down, you will not even get up. Okay? Whenever you want to raise someone in your life, take this water bottle as example. Okay? Now you are putting before your life and I will move now. You call stand strong. Yes, irike na munnere when I feel varum. Peace, love, not like okay. You will not go. Okay? Sorry your mentality. என்னைக்கெல்லாம் முன்னேறணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பக்கத்தில் இருக்கிற முன்னேற்றி பாருங்க, கண்டிப்பாக நீங்கள் மேலே வரணும். எக்ஸாமில் ஃபெயில் ஆகுறானா 2 சம் கரெக்டாக வரும், தெரிஞ்ச சம் சொல்லி கொடுத்து பாஸ் ஆகிடும். பாஸ் ஆகணும் அதை தானே உங்கள் ஃப்ரெண்டு பாஸ் ஆகி உங்க கூட வந்து உனக்கு நாளைக்கே ஒரு ப்ரொஃபஸராக வந்தோம்னாலும் ஆச்சரியம். நீ ஒரு காலேஜ் கட்டி உன்னோட காலேஜில் ப்ரொஃபஸராக வந்து நான் கிளாஸ் எடுத்து தரேன்னு ஒரு ஆள் நிற்கிறான்னா உனக்கு தப்பு இல்லைல்ல. ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, எனக்கு கூட பார்ட்னர் இல்லை, நல்லா அக்கௌண்ட்ஸ் படிச்சு ஒரு பார்ட்னர் இருக்கா, உன் ஃப்ரெண்டு தான் தெரியும், எடுத்துக்கோ. மாட்டீங்களா? கண்டிப்பாக தேவை வரும். ஓகேவா? பி எத்திக்கல், பி ரெஸ்பெக்ட்ஃபுல், பி ப்ரொஃபஷனல். You will always success in your life. Okay? Thank you so much everyone for giving me this 1 hour of time for giving this session. Thank you so much, my dear. Take your seat. Okay? I hope everybody have understood what is ethical behavior. Follow பண்ணீங்களா? இப்போ வாங்க வாய் சொல்லுங்க. இந்த சத்தமா yes ma'am. நீ சொல்றது வாக்கியரா ஏன் வாய். Can I have some 2 persons feedback? What you going to change into? சின்ன விஷயம் நீங்க சொன்னீங்கன்னா I am very happy. I am not here to create something extraordinary.